வணக்கம் அன்பான மக்களே. இன்றைக்கி நான் எதை பற்றி நான் பேசுகிறேன்னா, மழை சரியான மழை பெஞ்சிட்டு இருக்குது. சரிங்களா? சொல்கிறதெல்லாம் நான் சலசலன்னு ரொம்ப ஒரு அசிங்கமாக கிடக்குது. இப்போது நம்ம என்ன தான் செருப்பு போட்டு நடந்தாலும், அதாவது சகதி என்பது வந்து பிறண்டு 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 சலக்குன்னு நம்ம மேலே தெறிக்கத்தான் செய்யுது மழைக்காலத்தில். ஓகேங்களா? இதை நான் ஏன் சொல்கிறேன்னா, அதாவது மனிதர்கள் வந்து முக்கியமாக ஆண்களை எடுத்துக்கிட்டிங்கன்னா, எங்கே நிற்கிறாங்களோ எப்படி நிற்கிறாங்களோ அங்கனே வந்து ஒரு எச்சி துப்புற பழக்கத்தை பழகி வச்சுருக்குறாங்க. காரி காரி துப்புற பழக்கத்தை பழகி வச்சுருக்குறாங்க. நான் வந்து ஒரு ஜிஹெச்சுக்கு இதுக்கெலாம் நான் போகும்போது பார்த்திங்கன்னா, நடக்கவே முடியல. ரோட்டில் பயங்கர மோசமாக கிடக்குது. எல்லாம் கலந்து பிறண்டு கிடக்குது. அதில் தான் நம்ம மிதித்து போக வேண்டியதாக இருக்குது. அப்படி போகும்போது பார்த்திங்கன்னா சேலையில் இழுப்படுது. சரிங்களா? மிதிக்க வேண்டியதாக இருக்குது. பார்த்தீங்கன்னா கீழே தான் பார்த்து நடக்க வேண்டியதாக இருக்குது. அவ்வளோ மோசமாக இருக்குது. எங்கே நிற்கிறாங்களோ அங்கன காரி காரி துப்புறாங்க. எங்கே நின்றாலும் நட்டு மத்தியில் நின்றாலும் சரி, எங்கே நின்றாலும் சரி காரி துப்பிடுறாங்க. ஒரு செகண்ட் நீங்கள் யோசிங்க, இந்த காரி துப்புறத ஒரு செகண்ட் உங்கள் மூஞ்சில் துப்பி பாருங்கள். சரிங்களா? காரி துப்புறீங்களா, அப்படியே அது உங்கள் மூஞ்சிலே துப்பிக்கோங்க. சரிங்களா? இல்லை உங்கள் மேலே கூட துப்பி விட்டுக்கோங்க. அது உங்களுக்கு சரியாக இருக்குமான்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். அது ஒரு கழிவு என்பதை வந்து சரியான முறையில் பயன்படுத்தணும். இப்போ நான் சொல்கிறேனே, நீங்கள் கோச்சுக்காதீங்க. என்னடா உங்களுக்கு சொல்லணும், ஒரு ஒன் பாத்ரூம் எடுத்துக்கோங்க. சரிங்களா? அது வந்து அடக்க முடியாத ஒரு சூழ்நிலை உருவாகும். அடக்கவே முடியாது. அதனால் அதையும் கூட நம்ம வந்து எங்கேயாவது ஒதுக்குப்புறமா ஓடி போய் தான் மறந்து தான் போய் இருக்கிறோம். சரிங்களா? அது வந்து அடக்க முடியாது. ஆனால் காரி துப்பணுன்றது வந்து அடக்க முடியும். எப்போ வேணுமோ அது சரியான முறையில் கொண்டு போய் கொஞ்சம் தூரம் கொண்டு போய் கூட துப்பிட்டு வரலாம். ஆனால் எங்கே நின்றாலும் காரி அப்படி சலக்குன்னு துப்புறாங்க. இதை ஒரு செகண்ட் நீங்கள் யோசிக்கோங்க. இந்த விஷயத்தை நீங்கள் யோசிங்க. அதை நம்ம காலில் மிதிக்கிறோம், நம்ம உடம்புல படுது, திரும்ப வீட்டுக்குள்ளே போகிறோம். எவ்வளோ அருவறுப்பாக இருக்குது. காரி துப்புறத ஒரு நிமிஷம் உங்கள் மூஞ்சில் துப்பி பார்த்துக்கோங்க. அது எப்படி சரியாகுன்றதை பாருங்கள். அது ஒரு நிமிஷம் உணருங்கள். அந்த அசிங்கத்தை நீங்கள் ஒரு நிமிஷம் உணருங்கள். அது எவ்வளோ அருவறுப்பாக இருக்குன்னு பாருங்கள். ரொம்ப அசிங்கமாக இருக்குதுங்க. என்னங்க மனுஷங்க நீங்கள், என்ன மனுஷன் நீங்கள், யோசிங்கங்க. இதை மிதிச்சா எவ்வளோ ஒரு கிருமி நாசம் இருக்கும். உங்களுக்கு ஏதாவது நோய் இருந்திருக்கும், அதை நாங்கள் மிதித்து அது எங்களுக்கு வரும். அது அருவறுப்பான ஒரு விஷயம் இல்லையா? தயவு செய்து நான் சொல்கிறேன், இந்த வீடியோ பார்க்குறவங்க காரி துப்புறவங்க மரியாதையாக ஒழுங்காக கொஞ்சம் தூரமாக ஆள் நடமாடம் இல்லாத நடக்காத இடத்துல போய் துப்பி பழகுங்க. ஓகேங்களா? ரொம்ப அருவறுப்பாக இருக்குது. கொஞ்சம் மாற்றுறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஓகேங்களா? நம்ம தமிழ்நாட்டை நாம் தான் சுத்தமாக வச்சுக்கணும். அப்போ தான் நோய்கள் கொஞ்சம் கொஞ்சமாக குறையும். ஓகேங்களா? நோயை உருவாக்குறது உங்களோட துப்புதலில் தான் வருது. இதை மாற்றுங்க. தயவுசெய்து ஓரமாக போய் துப்புற ஒரு வழிமுறைக்கு கொண்டு வாங்க. சரிங்களா?